ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி நேயர்கள் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் யாவரும் நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்க உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் யாத்துராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இரக்கம் செய்கிற ஆண்டவர். இரக்கம் செய்கிற ஆண்டவர். 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 மாதம், 1 வருடம் இல்லை, 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்கிற ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். 1000 தலைமுறை மட்டும். அன்பானவர்களே, நாம் ஒருவர் நமக்கு விரோதமாய் தவறு செய்யும் போது 1 முறை மன்னித்து விடலாம், 2 முறை மன்னித்து விடலாம், 3 முறை மன்னித்து விடலாம். ஆனால் 1000 தலைமுறை மட்டும் ஒரு மனிதனை நாம் மன்னிக்க முடியுமா, இரக்கம் செய்ய முடியுமா என்றால், மனுஷீகத்தில் பிறந்த எல்லாருக்கும் அது ஒரு கேள்வி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறை மட்டும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேத பகுதி சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூறணும். உலகத்தின் மனிதரிடத்துல நாம் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. அவரிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய 1000 தலைமுறை மட்டும் அவர் செய்கிற இரக்கத்தை நீங்க பெறணுமா? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். அவருடைய கற்பனைகளின்படி நீங்க நடக்கணும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆண்டுடைய கற்பனையை நான் எப்படி கை கொள்ளுகிறேன் யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, 1000 தலைமுறை மட்டும் தேவ இரக்கம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த 2 காரியத்தை நீங்க கண்டிப்பா செய்யணும். இன்றைக்கு அப்படி செய்ய தீர்மானிக்கிறவங்க உங்களை எத்தனை பேர் இருக்கிறீங்களோ என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உங்க குமாரனா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். 1000 தலைமுறை மட்டும் எனக்கும் எங்களுக்கும் நீங்க இரக்கம் செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்க மேல உங்களிடத்தில் அன்பு கூற, உங்க கற்பனைகளை ஆண்டவரே நாங்க கை கொள்ள எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களிடத்துல நாங்க அன்பு கூற, உங்க கற்பனைகளை கை கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். 1000 தலைமுறை மட்டும்
தேவரீர் உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்து எங்களை ஆசீர்வதியும். இப்பொழுது இந்த ஜெபவேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற அந்த தேவனுடைய இரக்கம் கிடைக்கட்டும். இடத்துல அன்பு கூற உடைய கற்பனைகளை கை கொள்ளவர்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தான் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்கன்னா லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், உங்களுடைய ஆலோசனைகள் இருக்குமானால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.